ரஷ்யா தினந்தோறும் உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 29ஆம் தேதி அதிகாலை செப்டம்பர். அதாவது இன்னைக்கு மொத்தம் 32 ட்ரோன்களை தான் ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. இதுல 20 சாகி ட்ரோன்கள் அப்படிங்கிற கவுண்ட் துல்லியமா உக்ரைன் தரப்புன்னு தராங்க. இதுல என்னன்னா ரெகுலரா வரக்கூடிய டெம்ப்ளேட் தான். 300, 500, 600 ட்ரோன்கள் அனுப்பினாலும் 30 ட்ரோன்கள் அனுப்பினாலும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவோ இப்ப வரக்கூடிய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். டெம்ப்ளேட் ஒன்னாதான் இருக்கு. 9 யுஏவிக்கள் 8 பகுதிகளில் ஹிட் ஆயிருக்கு. இது ரெகுலரா டெம்ப்ளேட்டா இருக்கு. இத்தனை பகுதிகளை இத்தனை அடிக்குது அப்படிங்கிறது வந்து பண்ணா இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படி 500 வந்து டவுன் பண்றீங்க, 30 கூட உங்களால டவுன் பண்ண முடியலையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பயங்கரமான தாக்குதல் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல கூட நடந்திருக்கு. ஹிட் ஆன பகுதிகள்லாம் இழப்புகள் அதிகம் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. இத்தனை நாளா மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளில் ரஷ்ய தரப்புல இருந்து தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற அலறிட்டு இருக்காங்க இல்லையா. உக்ரைன் தரப்புல இருந்து ரஷ்யா மேல கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா. இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கிவ்ல இருக்கு இல்லையா. ஸோ அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வீடியோ பதிவுகள் எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது திடுதுப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல தான் உக்ரைனோட கர்கிவ் பகுதிகளில் இருந்து எம்எல்ஆர்எஸ் ராக்கெட்டுகளை ஏவி விடுறாங்க. சிவிலியன் வாழக்கூடிய பகுதிகளில் பத்திரமா சிட்டிக்குள்ளேயே இருந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுருக்குறாங்க. சைடில் வீடியோ லோட் ஆயிருக்கும். ஸோ இது போல லான்ச் பண்ணும்போது அது சிட்டி ரஷ்யாவோட பெல்கிராடு பகுதியை நோக்கி ஏவி விடுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ரஷ்யா இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் எங்கிருந்து வருதோ அந்த லான்ச் பேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லொக்கேஷன்ல ரஷ்ய தரப்புல இருந்து தாக்குதல் பண்றாங்க. ஸோ அப்படி தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யா தாக்குதல் பண்ற இடங்கள்ல வந்து பண்ணா சிவிலியன் இருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுது. அப்போ உக்ரைன் திரும்ப திரும்ப சிவிலியன்ஸை கேடயமா பயன்படுத்துறாங்க தானே அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு என்னதான் ஆதாரங்கள் எவ்வளவுதான் மாறி வழங்கினாரும் நம்ம உக்ரைன் சொல்றதை கண்ண மூடிட்டு நம்பிக்கணும். ரஷ்யா செய்யறது பெருங்குற்றம், உக்ரைன் செய்யறது எல்லாமே சரி அப்படிங்கிறதுல எல்லாரும் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு விஷயம், இந்த கீவ்ல எல்லாம் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, வேர் ஹவுஸ் எல்லாம் தீ பிடிச்சது இல்லையா. இந்த வேர் ஹவுஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல வீடியோ லோடா இருக்கும். ரோபாட், இந்த ரோபாட் இப்போ இந்த தீயணைக்கும் வேலையிலையும் அதிகமா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் தீயணைப்பு வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணி இது போல விஷயங்கள்லாம் செய்யணும். உயிரையே துச்சமா மதிச்சு உள்ள போய் சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடணும். அப்பதான் அங்க சிக்கி இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்ற முடியும். அவங்களோட உயிரை பணயம் வச்சு செய்யணும். இப்ப இது போல ரோபோக்கள்லாம் இருக்கனால இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளாஸ்ட் ஆகுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா தீ வந்து எந்த இடத்துல சோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அணைக்க முடியும். இல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடில தீயணைப்பு வீரர்கள்லாம் உள்ள போய் சிக்கினாங்க அப்படின்னா அவங்க வெளியே வர்றதுக்கான வழி இல்லாம போயிடலாம். ஏன்னா எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி நடக்கலனாலும் சும்மா உதாரணத்துக்கு நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ல, இமேஜினேஷனுக்காக வழிகள் லாக் ஆயிருக்கும். ஸோ அந்த இடங்கள்ல மாட்டி இருக்கக்கூடிய வீரர்களை கூட இது போல ரோபோக்கள் எடுத்துட்டு வரும், வழி ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கு. இந்த ரோபோஸோட யூஸுங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா உக்ரைன்ல இது போல ரோபோஸை அதிகப்படியா பயன்படுத்துறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு. இது போல வேர் ஹவுஸ், ஒயின் ஃபேக்டரி இதுலெல்லாம் அடிக்கும்போது அந்த இடத்துல ஆயுதங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது செகண்டரி டிட்டனேஷன் ஆகுது, திடீர்னு ஹெவியா வெடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது போல ட்ரோன்ஸ் உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஃபயர்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் அதை பின்தொடர்ந்து போகலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு வழி ஏற்படுத்தணும்னா கூட இந்த ரோபோஸ் அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும். இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா உக்ரைன் மக்களை தொடர்ந்து கேடயமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரோபோஸை யூஸ் பண்ணி தீயணைக்கிறது நல்லதுதான். பட் ஆனா மக்களை கேடயமா பயன்படுத்தி அதிக அளவுல ஆயுதங்களை கொண்டு வந்து இங்க வைக்கிறதுங்கிறது மிக பெரும் குற்றம். ஸோ இது போல வந்து தொடர்ந்து ஆதாரங்கள் பலதும் வருது. பட் ஐநா சபையில அதெல்லாம் வந்து யாராவது கேட்பாங்களான்னா அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதை விட பல மடங்கு விஷயங்கள் காசால் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம லைனா பார்த்துட்டு வரோம். ஸோ அது போல விஷயங்கள் நடக்கிறதுனால அதெல்லாம் யாரும் பேசுவாங்களா? ரஷ்யா செய்தது மட்டும்தான் எல்லாமே தப்பு. அது மட்டும்தான் வரலாறுல எழுதப்படணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ அந்த ஃபார்முலேட்ல ஃபாலோ பண்ணிட்டோம்னா எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கும். இல்லைன்னா பெரும் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த செர்னிகிவ் பகுதியில இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேசிவா ரஷ்ய தரப்புல அடிச்சிட்டாங்க. 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கலாம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த செர்னிகிவ் ட்ரைனிங் கிரவுண்ட்ல அங்க இருக்கக்கூடிய உடல்கள் இது போல விஷயங்களை எடுத்ததுக்கு அப்புறமா லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்த இறந்தவங்களுக்கு துக்கம் அனுசரிக்கிறதுக்காக போஸ்ட் போடுவாங்க இல்லையா. ஸோ அது போல போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து போட்டிருக்கிறாங்க.
ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு, இந்த உக்ரைன் சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இது போல அதிகமா வருது. நான் உங்களுக்கு ஒரு சும்மா சாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இது போல அதிகப்படியா வந்துகிட்டு இருக்கு. ஸோ உயிரிழப்புகள் 100க்கும் மேல இருக்கலாம். ரஷ்யா சொல்ற மாரி 300 அப்படிங்கிறது போல இல்லைனாலும், குறைஞ்சது 150 இருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட எதிர்பார்ப்புகளா இருக்கு. அதிகப்படியான உயிரிழப்புகள் இருக்கு. இவங்கலாம் உக்ரைனியன்ஸான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஃபிளாகும் போட்டிருக்கும். அமெரிக்கா, ஜார்ஜியா, கொலம்பியா. இதுல பெரும்பான்மையான நபர்கள் கொலம்பியா அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. இது போல மெர்சனரிஸ் அதிகப்படியா வந்திருக்காங்க. செர்னியூ பகுதியில் இருந்திருக்காங்க. ரஷ்யா அங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மெர்சனரிஸ் அதிகப்படியா உயிரிழப்புகளை சந்திச்சிருந்திருக்காங்க. நம்ம இதை திரும்ப திரும்ப சேனல்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செர்னியூ பகுதியிலிருந்து ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் பகுதியா குடையிறதுக்கு ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க ரஷ்யா. அது இன்ச் பை இன்ச்சா புல்டோசர் வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உக்ரைன் போப் அப் பண்ணி திரும்பியும் ரீக்ரூப் ஆகி அவங்க நினைச்ச மாதிரியே பண்ணுவாங்களா, இல்ல இழப்புகள் பேரிழப்புகளா இருக்கிறதுனால அவங்களோட இந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிருமா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதிகப்படியான மெர்சனரிஸ் காலி அப்படிங்கிற போல இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதே செர்னிகிவ்ல தொடர்ந்து இரட்டிக்கிற சப்ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லா வீடியோ பதிவுகள் இருக்கு. கேஸ் ஸ்டேஷன்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இடத்துல எந்த ஒரு கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்டாக் பண்றாங்க. மேபி வின்டர்ல இல்ல நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு உக்ரைன் ரெடியா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுவும் குறிப்பா செர்னிகிவ் பகுதியில். இந்த செர்னிகிவ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இங்க பெரும் கவலையா இருக்கு. ஏன்னா இந்த பகுதிகளில் உக்ரைன் ரஷ்யா வழியா உக்ரைன்ல இருந்து ரஷ்யாக்குள்ள ஊடுருவுறாங்க அப்படின்னா பெலரூஸ்க்கு இந்த பிரச்சனை ஸ்பில் ஓவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஸ்பில் ஓவர் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஹங்கேரியோட கவர்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, இதே யூரோப்லேயே எஸ்கலேஷன் பாருங்க. இதே ஹங்கேரியோட கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உக்ரைனோட மீடியாக்கள் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் நாடு, நாட்டோல இருக்கிற ஒரு நாடு, உக்ரைனோட மீடியாக்கள் சில முக்கியமான வெப்சைட்ஸ்லாம் பேன் பண்ணிக்கிறாங்கன்னா இருதரப்புலையும் புகஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன், என்ன காரணம் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ஹங்கேரியோட ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல சில விஷயங்கள் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஹங்கேரியோட சில பத்திரிகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்றாங்க. ஸோ அதுக்கு பதில் நடவடிக்கை எடுக்கும் விதமா ஹங்கேரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வெப்சைட்ஸை வந்து பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. இது உக்ரைன் செய்யறதுனால ஹங்கேரி ரிட்டாலியேட் பண்றாங்க. ஆனா உக்ரைனோட மீடியாக்கள் எழுதுறது என்னன்னா ஹங்கேரி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் மறைக்கிறது, எந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்றது அப்படிங்கிறதுலாம் தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் அடிச்சு வரவங்க தானே இதில் என்ன இருக்கு, ஆக்டர் எல்லாமே தெரியும். ஸோ எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் எல்லாமே இருக்கு. பர்ஃபெக்டா ஸ்கிரிப்ட் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கலாம் மாற்று கட்டலாம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட் கிட்ட வந்தாலும், ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப லைட்டா சைலண்டா இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கும் போது துருக்கி, இந்த துருக்கியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம். இப்ப துருக்கி தரப்புல இருந்து ஹக்கான் ஃபிடான் அவர்கள், துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல இருந்து கண்டனங்கள் இருக்கு. இந்த அமெரிக்காவோட காங்கிரஸ்ல திரும்ப எங்களுக்கு வேணுங்கிற இன்ஜினே வேணுங்கிற பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்றதுக்கு தடை போட்டுட்டே இருக்கிறாங்க இந்த செனட் சபையில. அதெல்லாம் இருந்ததுனா தானே எங்க உள்நாட்டிலே 5ஆம் தலைமுறை போர் விமானம் செய்ய முடியும். அதை செய்யறது கூட மாட்டாங்க. எங்களுக்கு வேணும் F-35 கொடுனாலும் கொடுக்க மாட்டாங்க. என்னதான் பண்றது அப்படிங்கிற கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது துருக்கி நாட்டோ நாடு தான். துருக்கி வந்து யூரோப்பியன் யூனியன்ல சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல முறை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தான் இன்னும் சேரல. பட் ஆனால் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. இப்போதைக்கு அதுக்கான வழியும் தெரியல. பட் இருந்தாலும் சேரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. தான் பெரிய நாடு தான், ஆதரவாகவும் வேணும் தான். அதே சமயத்துல சிரியால வேணுங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா வேணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் ஏன் அப்படிங்கிற கேள்விகள் உள்ள. அவ்வளவுதான், துருக்கி இந்த அளவுக்கு தான், அமெரிக்கா கிட்ட இருந்தா இந்த அளவுக்கு தான் வச்சுக்குவாங்க. அதிகமாலாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு இது போல செய்யறாங்களா, இல்லை என்ன எதுங்க தெரியல, இல்லை பேக் ஸ்டாப்பிங் நடந்துட்டு இருக்கா துருக்கிக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இதனால விரிசல்கள் பிளவுகள் வந்து இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்ட் ஏதாவது செய்வாங்களான்னா அது கஷ்டம் தான். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போறாங்க. ஏன்னா இதுக்கு இவங்க ஆர்வம் காட்டுறதை விட இந்த இஸ்ரேலோட ஃபோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, பாதிக்கும் மேற்பட்ட மேக்சிமம் சரவுண்ட் பண்ணிட்டாங்க காசாவோட சிட்டியை. 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க.
இந்த காசா சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியேறிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இங்கே போ, இங்கேருந்து அங்கே போன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் மாறி மாறி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அனுப்பு குண்டுகளும் போட்டுருக்காங்க. ஸோ இது எப்போ எந்த டைமில் இது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இது போல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது போல விஷயங்கள் எங்கேயுமே ஹைலைட் ஆக மாட்டேங்குது. எதையுமே பெருசாகவும் பேசுறதுக்கும் யாரும் விடுறதும் இல்லை. இந்த யூஎன்ல இப்போதைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் பெருசா இருக்கிறதுக்கான காரணம் இது. இந்த பிரச்சனையை பெருசு இல்லாமல் இதை சீக்கிரமா முடிச்சு அனெக்ஸ் பண்ணி இந்த வெஸ்ட் பேங்க் இது எல்லாத்தையும் வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் முடியுமா கொஞ்சம் கொஞ்சமா, இல்லை ரஷ்யா உக்ரைன்ங்கிறது எஸ்கலேட்டட் தானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.